என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான 3 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்னன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 சப்டிவிஷன் கொடுத்துட்டு ஒவ்வொரு சப்டிவிஷனும் பெர்மிசிபிளான்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெர்மிசிபிள்னா என்னென்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பெர்மிசிபிளோடைய கண்டிஷன். பெர்மிசிபிள்னாவே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் 0 and 1 இருக்கணும். அதாவது ஈச் ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன் 0 and 1. கொடுத்தக்கூடிய ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் எதுலேருந்து எதுக்குள்ளே இருக்கணும்னா 0லேருந்து 1 இருக்கணும். இது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்னன்னா, கொடுத்தக்கூடிய எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணால் அதனுடைய ஆன்சர் வந்து 1 வரணும். இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா? பெர்மிசிபிளோட கண்டிஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கொடுத்தக்கூடிய ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் இந்த 0லேருந்து 1 இருக்கணும். அடுத்து இந்த கொடுத்தக்கூடிய எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணால் அதனுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் வந்து 1 வரணும். இந்த 2 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் பெர்மிசிபிள்னு சொல்லலாம். இந்த 2 கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணினாலும் இட் இஸ் நாட் பெர்மிசிபிள் எழுதிடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணலாம். 0லேருந்து 1 இருக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பி ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. பி ஆஃப் ஏயோட வேல்யூ வந்து 0.15. இது 0லேருந்து 1 இருக்குங்களா? அடுத்து பாருங்கள் 0.30. இது 0லேருந்து 1 இருக்குங்களா? 0.43. இது 0லேருந்து 1 இருக்குது. 0.12. இந்த கொடுத்தக்கூடிய எல்லா வேல்யூ 0லேருந்து 1 இருக்குங்களா? அப்போ ஃபஸ்ட் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பாருங்கள், டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 1. அப்போ வந்து கொடுத்தக்கூடிய இந்த எல்லா ப்ராபபிலிட்டியும் வந்து என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் அதனுடைய ஆன்சர் வந்து 1 வரணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 0.15. அது இல்லைங்களா? 0.15. அடுத்து பாருங்கள் 0.30. அடுத்து 0.43, 0.12. இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம், ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? கால்குலேட்டர் எடுத்துங்க. இங்கே பாருங்கள், கால்குலேட்டரில் 0.15 ப்ளஸ் 0.30 ப்ளஸ் 0.43 ப்ளஸ் 0.12 ஆட் பண்ண ஆன்சர் என்ன வருது பாருங்கள், 1 வருதுங்களா? 1ங்கிறது 1.00. கரெக்டுங்களா? 1 வருதுங்களா? அப்போ 1ங்கிறது என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். இதனுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டி சொல்லு சாமி. டோட்டல் ப்ராபபிலிட்டி, இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 1 வந்துச்சுங்களா? கரெக்டாக எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 1 வருதுங்களா? அப்போ செகண்ட் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு, செகண்ட் கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால தேர்ஃபோர் இட் இஸ் பர்மிசிபிள்னு எழுதிடலாம். தேர்ஃபோர் இட் இஸ் பர்மிசிபிள். சமி புரிஞ்சுங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், கொடுத்துக்கூடிய ஒவ்வொரு ப்ராபபிலிட்டி செக் பண்ணுங்க பார்க்கலாம். 0லேருந்து 1 இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். 0.22ங்கிறது வந்து 0லேருந்து 1 இருக்குது. 0.382 என்ன இருக்குது? 0லேருந்து 1 இருக்குது. 0.16 அதுவும் 0லேருந்து 1 இருக்குது. 0.34 அதுவும் 0லேருந்து 1 இருக்குது. அப்போ ஈச் ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன் 0 and 1. செகண்ட் சப்டிவிஷனில். ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? டோட்டல் ப்ராபபிலிட்டி எல்லா வேல்யூ ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.22 ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 0.22, 0.38, 0.38, 0.16, 0.34 கொடுத்துக்கூடிய எல்லா ப்ராபபிலிட்டியும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆட் பண்ணும்போது பாருங்கள், 0.22 ப்ளஸ் 0.38 ப்ளஸ் 0.16 ப்ளஸ் 0.34 ஆட் பண்ணால் ஆன்சர் வந்து 1.1 வருது. சமி புரியுதுங்களா? இந்த 1.1ங்கிறது என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 1.1ங்கிறது நாட் ஈக்குவல் டு 1ங்களா? சமி புரியுதுங்களா? டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் என்ன வரும்? நம்மளுக்கு 1 வரணும். ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், 1.1 வந்திருக்கு. அப்போ வந்து என்னென்னா அந்த 1 விட ஜாஸ்தி போயிடுச்சு. அதனால் செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. தேர்ஃபோர் இட் இஸ் நாட் பர்மிசிபிள் எழுதணும். சொல்லுங்கள் பார்க்கலாம். இட் இஸ் நாட் பர்மிசிபிள். சமி சொல்கிற மீனிங் புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. 0லேருந்து 1 தான் இருக்குது கொடுத்துக்கூடிய எல்லா ப்ராபபிலிட்டியும். செகண்ட் கண்டிஷனை ஆட் பண்ணும்போது, அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் வந்து 1 வரணும். ஆனால் இங்கே டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் வந்து 1.1 வருது. 1 விட ஜாஸ்தி போடுறதுனால செகண்ட் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. அதனால் இட் இஸ் நாட் பெர்மிசிபிள் எழுதிட்டோம். இப்போ அடுத்து பாருங்கள், தேர்டாக என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். தேர்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். 3வது சப்டிவிஷன் பாருங்கள். 3வது சப்டிவிஷனில் பாருங்கள், பி ஆஃப் ஏ வந்து 2/5. இங்கே பாருங்கள் 2/5 கொடுத்துருக்காங்க. இது வந்து 0லேருந்து 1 தான் இருக்குது. உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள், கால்குலேட்டர் எடுத்து 2/5 அடிச்சு பாருங்கள். 0.4 வருதுங்களா? அப்போ வந்து 0லேருந்து 1 தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் 3/5, 3/5 அடிச்சு பாருங்கள். 0.6 இதுவும் 0லேருந்து 1 தான் இருக்குது. அடுத்து பாருங்கள் பி ஆஃப் சி பாருங்கள், -1/5 நெகட்டிவில் வந்துருச்சு. ஆக்சுவலி நம்மளோட ஆன்சர் எப்படி இருக்கணும்? ப்ராபபிலிட்டி லைஸ் பிட்வீன் 0 and 1. 0லேருந்து 1 தான் இருக்கணும். அதாவது ஒரு நம்பர் லைன் வந்துச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது 0, இது 1. இந்த 0லேருந்து 1 தான் இருக்கணும். இது வந்து பாருங்கள் -1.5ங்கிறது நெகட்டிவ் வேல்யூ. அப்போ நெகட்டிவ் வேல்யூ வந்து ப்ராபபிலிட்டியில் வராது. புரியுதுங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன எழுதோம்னா, ஃபஸ்ட் கண்டிஷனே ஃபெயில் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறத நம்ம செக் பண்ண வேண்டியதே இல்லை. அதாவது பி ஆஃப் சி நல்லா சாமி புரிஞ்சுக்க பார்க்கலாம்.
P of C equal to minus 1 by 5. சமி புரியுதுங்களா? is not lies between. சமி புரியுதுங்களா? is not lies between. எதுலேருந்து சொல்லுங்கள் பார்க்கலாம்? 0 and 1. இந்த 0 and 1குள்ளே வந்து என்ன வரலன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம்? 0 and 1குள்ளே வந்து என்னென்னா minus 1 by 5ங்கிறது வரல. அதனால therefore it is not permissible. It is not permissible எழுதணும். சமி புரியுதுங்களா? பர்மிசிபிள் என்னென்னு சொல்லி ஃபஸ்ட் பார்த்துடலாங்களா? பர்மிசிபிள் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராபபிலிட்டியும் 0லேருந்து 1குள்ளே இருக்கணும். அது ஃபஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், கொடுக்கக்கூடிய எல்லா ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணால் அதனுடைய டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஆன்சர் வந்து 1 வரணும். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் பர்மிசிபிள் சொல்லலாம், இல்லைன்னா இட் இஸ் நாட் பர்மிசிபிள் சொல்லணும். ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தில் ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனதுனால இது பர்மிசிபிள் சொன்னோம். செகண்ட் ப்ராப்ளத்தில் பாருங்கள், டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 விட ஜாஸ்தி போனதுனால இட் இஸ் நாட் பர்மிசிபிள் சொல்லிட்டோம். தேர்ட் ப்ராப்ளத்தில் நெகட்டிவ் வேல்யூ வருது, அதாவது ப்ராபபிலிட்டியில் நெகட்டிவ் வேல்யூ வராது, அதனால் வந்து என்னென்னா இட் இஸ் நாட் பர்மிசிபிள் சொல்லிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சரவணகுமார் மேக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.